ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு குருமா குக்கரில் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது. அடுத்து 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 கொத்தளவு கருவேப்பிலை. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் நீல வாக்கில் நறுக்குனது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கின அப்புறம் 2 தக்காளி பழம், அதுவும் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து குருமான்னு சொல்லியாச்சு. அடுத்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இந்த பெரிய கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். சம அளவு தனியாத்தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவு. இப்போ இந்த மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம வதக்கிக்கணும். அடுத்து இதில் ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கிட்டு அந்த கப்பில் பாதி கப் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பச்சை பயிரும் முளைக்கட்டின பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி விடுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுவும் 1/4 மூடி அளவு தேங்காய் சில்லும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி, அது கூடவே இன்னும் 1 டம்ளர் தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நல்லா திக்னஸாக இருக்கும். ஏன்னா பருப்பு சேர்க்குறோம்ல பச்சை பயிறு, அது வெந்தப்புறம் நமக்கு நல்ல திக்னஸ் கொடுத்துரும் இந்த குழம்புக்கு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம அதை 3 விசில் விட்டு இறக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா காரமாக செஞ்சாக்க, லெஸ் ஸ்பைஸியாக செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். காய்கறி இல்லாமையும் நம்ம இந்த குழம்பு செய்யலாம். தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டுட்டு 3 விசில் விட்டு குக் பண்ணி இறக்கிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. காய்கறி இல்லாத டைமில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.